ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பரணியாரி ஃபேஷன் டிசைனர். இன்றைக்கி வந்து கிளாஸ் 8ல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லுங்கி ஸ்டிச்சிங் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வந்து இந்த லுங்கியை நம்ம எப்படி ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதும் கிளியராக பார்க்க போகிறோம். ப்ளஸ் வந்து இந்த லுங்கியை ஸ்டிச் பண்ணுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் வாங்கலாம் அப்படிங்கிறதையும் கிளியராக பார்க்க போகிறோம். சரிங்களா? நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். என்னோட கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மேலே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். கிளாஸை பற்றின ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இப்போ வாங்க இந்த லுங்கி எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக இந்த லுங்கியை வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். அவ்வளோ ஈஸியான மெத்தடில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த லுங்கியில் இந்த ஸ்டிக்கரை எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு வாஷ்லேயே போயிடும். சரிங்களா? அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் வந்து இந்த லுங்கியில் வந்து நல்ல பக்கம் எது கெட்ட பக்கம் எது அப்படின்லாம் பார்க்கவே வேண்டாம். இது ரெண்டு பக்கமே உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஸ்டிச் பண்ணி கொடுத்தாலும் அவங்க நல்ல பக்கம் கெட்ட பக்கம் அப்படிலாம் பார்த்து போட மாட்டாங்க. அவங்க ரெண்டு பக்கமே தான் போடுவாங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம எப்படி வேணாலும் ஸ்டிச் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இப்போ ஸ்டிக்கர் இருந்தது, அதாவது வெளிப்பக்கம் வந்து உங்களுக்கு நல்ல பக்கமாக இருக்கட்டும், ஸ்டிக்கர் இல்லாமல் ஆப்போசிட் சைடு உள்ளே இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து உங்களுக்கு கெட்ட பக்கமாக இருக்கட்டும். ஓகேங்களா? இப்போ இந்த லுங்கியில் இந்த கரக்கட்டு சைடு இந்த த்ரெட்டாக இருக்குது பார்த்தீங்களா, இதை மட்டும் நம்ம ஒன்று போல் கட் பண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு சைடு மட்டும் தான் நம்மளுக்கு மேக்ஸிமம் இருக்கும், இன்னொரு சைடு வந்து இருக்காது. சரிங்களா? அதனால் இந்த த்ரெட்டை ஃபுல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு ஆப்போசிட் சைடு பாருங்கள், உங்களுக்கு ஒரு பிசுருமே இருக்காது, நீட்டாக இருக்கும். ஓகேங்களா? அப்படி இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருந்துச்சு அப்படின்னா த்ரெட்டை மட்டும் கட் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா? இந்த கையிலேயே இப்போ நல்லா விரிச்சு விட்டுக்கலாம். நான் போன வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா, இந்த கரைக்கட்டை வச்சு நம்ம நல்ல பக்கமாக கெட்ட பக்கமானு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ட்டு. ஆனால் இந்த கைலியில் மட்டும் உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கும் ஒன்று போல தான் இருக்கும். சரிங்களா? இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட்டும் ஒன்று போல தான் இருக்கும், அதே மாதிரி தான் பேக் சைடும் உங்களுக்கு ஒன்று போல் இருக்கும். சரிங்களா? அதனால நீங்கள் எப்படி ஸ்டிச் பண்ணாலுமே கரெக்டாக தான் வரும். அதனால் எப்படினாலும் ஸ்டிச் பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து இந்த கிளாத்தை சைடில் கட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த கட் பண்ண சைடு வந்து இந்த கிளாத்து வந்து நேராக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நேராக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்படியே ஸ்டிச் பண்ணலாம். நேராக இல்லை அப்படின்னா அதை நேராக கட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ரொம்பையும் கட் பண்ணிடுறாங்க, அப்புறம் வீதி இல்லாமல் போயிடும். சரிங்களா? அதனால் ரொம்பையும் கட் பண்ணிடாமல் லைட்டாக மட்டும் அந்த கிராஸாக இருக்கிறத நேராக்கிக்கோங்க. சரிங்களா? இப்போ எனக்கு வந்து ரெண்டு கிளாத்துமே எனக்கு ஈக்குவலாக இருக்கனால நான் கட் பண்ணலை, அப்படியே தான் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். சரிங்களா? சப்போஸ் உங்களுக்கு மட்டும் அந்த கிளாத் வந்து கிராஸாக இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சு அப்படின்னா 1/2 இன்ச் மட்டும் அந்த கிளாத்தை வந்து கட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே, இப்போ இதில் எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நம்ம போன வீடியோவில் ஒரு ஸ்டிச் பார்த்தோம் பார்த்தீங்களா, ஃப்ளாட் ஃபெல் சீம், அதே ஸ்டிச்சு தான் இதில் வந்து யூஸ் பண்ண போகிறோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அந்த வீடியோவில் வந்து ரெண்டு கிளாத்தையும் ஒன்று போல் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு சைடு உள்ள கிளாத்தை மட்டும் நம்ம 1/2 இன்ச்சுக்கு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். அந்த மாதிரி இதில் நம்ம பண்ண வேண்டாம். ப்ளஸ் வந்து இந்த ரெண்டு கிளாத்தையுமே நம்ம மடிச்சுட்டு அந்த மாதிரியே ஸ்டிச் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அது வந்து ரொம்ப மொத்தையாக இருந்த மாதிரி இருக்கும், அதாவது கனமாக இருக்கும். அந்த மாதிரியே நம்ம ஸ்டிச் பண்ணக்கூடாது. சரிங்களா? இதில் வந்து ஒரு கிளாத், அதாவது அடியில் உள்ள கிளாத்தை வந்து வெளியில் இருக்கிற மாதிரியும் மேலே உள்ள கிளாத் வந்து உள்ளே தள்ளி இருக்கிற மாதிரியும் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். சரிங்களா? இந்த இடத்துல நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஓகே, இப்போ இதில் ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு கிளாத் வந்து வெளியில் இருக்கணும், ஒரு கிளாத் வந்து உள்ளே இருக்கணும். சரிங்களா? அந்த மாதிரி வச்சுட்டு நம்ம ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஃபோல்ட் பண்ண போகிறோம். அதே மாதிரி ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அப்படி ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும், அந்த சைடு வந்து த்ரெட்டை வந்து நம்ம கட்டிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? அப்புறம் வந்து இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. இந்த டிசைன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டிசைன் வந்து உங்களுக்கு ஒன்று போல் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ தான் கீழே ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு நீட்டாக அந்த ஹைட் வந்து கரெக்டாக வரும். இல்லைன்னா ஒரு சைடு ஏற்றி ஒரு சைடு இறங்கி வரும். சரிங்களா? அதனால் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டிச் பண்ணும்போது ரெண்டு பக்கமும் ஒன்று போல் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒயிட் கலர் த்ரெட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இதில் வந்து ப்ளூ கலர், பிளாக்கு, ஒயிட்டு, இந்த 3 கலருமே நம்ம யூஸ் பண்ணலாம். ப்ளூ கலர் யூஸ் பண்ணிங்கன்னா அது கலரோட கலராக மெர்ஜ் ஆயிரும். ஒயிட் கலர் இல்லைனா பிளாக் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். சரிங்களா? நான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒயிட் கலர் யூஸ் பண்ணுறேன். இப்போ ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும், அந்த த்ரெட்டை வந்து நம்ம கட்டிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விட்டு அந்த 1/2 இன்ச்சுக்கு கரெக்டாக ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. சரிங்களா? அதே மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது அந்த டிசைன் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த ஸ்டிச்சுக்கு வந்து நம்ம மினியேச்சர் பண்ண வேண்டாம், ஏன்னா நம்ம போன வீடியோவில் இந்த ஸ்டிச்சஸ் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத மினியேச்சர் பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டோம். அதனால் இந்த ஸ்டிச்சஸ்க்கு வந்து தனியாக மினியேச்சர் பண்ண வேண்டாம். சரிங்களா? ஜஸ்ட்டு ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணால் போதும்.
ஓகே, இப்போ இதை வந்து ஸ்டிச் பண்ணி முடிக்க போகிறேன். இப்போ கீழே பாருங்கள், உங்களுக்கு ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஸ்ட்ரெயிட் லைன் பார்த்து நம்ம ஸ்டிச் பண்ணணும் சரிங்களா. 2 கிளாத்தை ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஒரு கிளாத் மேலேயும் ஒரு கிளாத்து கீழேயும் இருக்கும், அந்த மாதிரி பண்ணக்கூடாது சரிங்களா. நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த பிசுறு வந்து உங்களுக்கு இவ்வளோ தான் தெரியணும் சரிங்களா. அப்போ தான் இன்னொரு ஃபோல்டிங் பண்ணும்போது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டிச் போட்டுடலாம் ஓகேங்களா. அந்த ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற த்ரெட் ஃபுல்லாமே கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நீட்டாக இருக்கும். இப்போ இதில் வந்து ஒரு ஸ்டிச் போட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டிச் போடும்போது இந்த மாதிரி கிளாத்தை வந்து நல்லா விரித்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த கைலியை நல்லா விரித்து வச்சுட்டு இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணோம் பார்த்திங்களா, அதை வந்து நம்ம அந்த பிசுறு இருக்குது பார்த்திங்களா, அந்த சைடு தான் பார்க்க ஃபோல்ட் பண்ணணும் சரிங்களா. இதுக்கு ஆப்போசிட் சைடு பார்க்க ஃபோல்ட் பண்ணக்கூடாது. நல்லா பார்த்துக்கோங்க, இந்த பிசுறு இருக்கிற சைடை பார்த்து தான் நம்ம ஃபோல்ட் பண்ணி இந்த லைனில் நுனியிலேயே ஸ்டிச் பண்ணிவிட்டு வரணும் ஓகேங்களா. இப்போ இதில் ஸ்டிச் பண்ணிடலாமா. ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும், அந்த ஃபஸ்ட்டு வந்து அந்த த்ரெட்டை வந்து கட்டிடணும் சரிங்களா. ஒரு 2-3 ஸ்டிச் போட்டால் போதும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி கிளாத் வந்து அடியில் ஏதோ இந்த ஸ்டிச் பண்ணுற இடத்துல வருதா அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ணணும் சரிங்களா. இந்த மாதிரி எடுத்து விட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி கையை வச்சு தடவி பார்த்துட்டு கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணணும் சரிங்களா. அப்படி இல்லைன்னா அடியில் உள்ள கிளாத்தையும் நம்ம சேர்த்து வச்சு ஸ்டிச் பண்ணிடுவோம், நம்ம பிறுக்கிற மாதிரி இருக்கும், ஒரு வலிக்கு இருவலி ஆகும். அதனால தான் சொல்கிறேன், நல்லா எடுத்து விட்டுட்டு அப்புறம் இருக்கா எதுவும் கிளாத் இருக்கா அப்படிங்கிறத தடவி பார்த்துட்டு கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம் ஓகேங்களா. இப்போ அந்த நுனியிலேயே ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. அப்புறம் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி குட்டி குட்டி பிசுறு வந்துச்சுன்னா கட் பண்ண முடிஞ்சால் கட் பண்ணிடுங்க. அப்படி இல்லைன்னா அந்த த்ரெட்டை வந்து உள்ளே இந்த மாதிரி செஞ்சு விட்டுட்டு உள்ளேயே இருக்கிற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள். பிகினர்ஸ்லாம் ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணுங்கள். அந்த ஃபுட்டர் ஒட்டி நம்ம வந்து விரலை கொண்டு போகக்கூடாது சரிங்களா. ஒரு இழுத்துரும், நம்ம விரலையும் சேர்த்து வச்சு ஸ்டிச் பண்ணிடுவோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குது, அதனால சொல்கிறேன் ஓகேங்களா. விரலுக்கு மேலே அந்த நகைக்கண்ணில் பஞ்ச் பண்ணி அந்த ஆப்போசிட் சைடு வந்துருச்சு. இன்னும் அந்த ஹோல் எங்கள் விரலில் தான் இருக்குது, அதனால தான் சொல்கிறேன், அந்த ஃபுட்டரை ஒட்டி விரலை கொண்டு போகாதீங்க சரிங்களா. இந்த மாதிரி லாங் த்ரெட்டாக இருந்துச்சுன்னா கட் பண்ணி விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா குட்டி த்ரெட்டாக இருக்குது கட் பண்ண முடியாது அப்படின்னா அந்த ஃபோல்டிங் இருக்குது பார்த்திங்களா, அதுக்குள்ளேயே இந்த மாதிரி செஞ்சு விட்டிங்கன்னா அந்த ஃபோல்டிங்குள்ளேயே இருக்கும். நம்ம ஸ்டிச் பண்ணும்போது டிஸ்டர்ப் பண்ணாது, அதேமாதிரி வெளியிலையும் வராது சரிங்களா. இப்போ அவ்வளோதாங்க, நம்ம ஸ்டிச் பண்ணி முடிக்க போகிறோம். முடிக்கும் போது என்ன பண்ணணும், அதே மாதிரி த்ரெட்டை கட்டிட்டு நம்ம எடுக்கணும் சரிங்களா. இப்போ அவ்வளோதாங்க. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கா. இப்போ இந்த கிளாத்தை மிஷின்லேருந்து வெளியில் எப்படி இழுக்கணும் அப்படின்னா, ஃபுட்டரை தூக்கி விட்டுட்டு இந்த த்ரெட் இருக்குது பார்த்திங்களா, அதில் நாட்டு மாதிரி விழுந்திருக்கும், அதையுமே எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி அந்த ஃபுட்டரை தூக்கி அந்த கேப் இருக்கும் பார்த்திங்களா, அது ஒளியோடி வெளியே எடுக்கணும். இப்போ லாஸ்ட்டாக அந்த கிளாத்தில் உள்ள த்ரெட்டெல்லாம் கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கங்க எவ்வளோ நீட்டாக அழகாக நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. அந்த 2 லைனுமே உங்களுக்கு அழகாக நீட்டாக வந்திருக்கும் சரிங்களா. அதே பேக் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஸ்டிச் மட்டும் தான் இருக்கும். அதே ஃப்ரண்ட் சைடில் வந்து டபுள் ஸ்டிச் இருக்கும் ஓகேங்களா. இந்த ஸ்டிச்சஸை வச்சே நீங்கள் ஃப்ரெண்டாக பேக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம். அதாவது அந்த டபுள் லைன் வந்திருக்கு பார்த்தீங்களா, அது வந்து ஃப்ரெண்டு, அந்த சிங்கிள் லைன் வந்திருக்கு பார்த்தீங்களா, அது வந்து பேக் சரிங்களா. ஓகே சிஸ்டர், இந்த லுங்கியை எவ்வளோ ஈஸியாக நம்ம ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். அதாவது 20 to 30 rupees வரைக்கும் நம்ம சார்ஜ் பண்ணலாம். உங்கள் ஏரியாவில் எவ்வளோ ரூபா வாங்குறாங்க அப்படிங்கிறத ஒரு 8 விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் அதே ப்ரைஸில் நீங்கள் ஸ்டிச் பண்ண கொடுக்கலாம் ஓகேங்களா. நான் வந்து எவ்வளோக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து 15 rupeesக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தேன். இப்போ வந்து 20 rupeesக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன். நீங்கள் உங்கள் ஏரியாவில் எவ்வளோக்கு வாங்குறாங்க அப்படிங்கிறத விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் சார்ஜ் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஆனால் 20 to 30 rupees வரைக்கும் தாராளமாக வாங்கலாம் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆன்ல போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.